ஹலோ கைஸ், கிரீடிங்ஸ் ஆஃப் த செஷன். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹவு டு ஸ்விட்ச் பிட்வீன் ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம். அதாவது மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு இன்டர்னப்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஷேர் டேட்டா பிட்வீன் ஆக்டிவிட்டின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஒரு டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பிக்சாரிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இப்படி சொல்கிறேன் நான். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஒரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போன்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ சோஃபார் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்க என்ன டைப் பண்றோமோ, அதை இதை கிளிக் பண்ணா டோஸ்ட்ல வர வச்சோம், டெக்ஸ்ட்ல வர வச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை டைப் பண்றத அடுத்த ஆக்டிவிட்டில என்ன பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் வியூல டிஸ்ப்ளே பண்ண போறோம். எதை இங்க டைப் பண்றத இதை கிளிக் பண்ணனா இன்டென்ட்டுக்கு போறது, இன்டென்ட் வேணுமா அடுத்த ஆக்டிவிட்டி போறது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த ஆக்டிவிட்டியில ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சு அதுல டிஸ்ப்ளே பண்ண போறோம். அப்படின்னா என்ன பண்ணும், இங்க டைப் பண்ற வேல்யூ என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் S1ல சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த S1ஓட வேல்யூ என்ன, அந்த S1 வேரியபிள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டி இருந்து மெயின் டூ ஆக்டிவிட்டிக்கு பாஸ் பண்ணணும். அதான் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டென்ட் மூலியமா தான் பண்ண போறோம். இவர் தான் ஹெல்ப் பண்ண போறாரு. ஏன்னா ஹி இஸ் த ஒன் ஸ்விட்சிங் ஃப்ரம் ஒன் ஸ்கிரீன் டு அனதர் ஸ்கிரீன் இல்லையா? ஆமா தானே? இவர் தான் இங்க இருந்து இங்க கூட்டு போறது அவர் தானே? அவர்கிட்ட டேட்டா கொடுத்துட்டு சார் நீங்க அங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கொடுத்துருவாரு இல்லையா? கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு டேட்டா வேணா கொடுக்கலாம். ஆனா ஒரு ஒரு டேட்டாக்கும் ஒரு நேம் வச்சு அனுப்பணும். இது வேல்யூ 1 வச்சுக்கோங்க, இந்தாங்க வேல்யூ 1. இது வேல்யூ 2, இந்தாங்க வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சு கொடுத்து அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த வேரியபிள் என்னது, இன்டர்நெட் வேரியபிள் ஐ டாட் புட் டெக்ஸ்டான ஒரு ப்ரீடிஃபைன்ட் மெத்தட் இருக்கு. இதுதான் அந்த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 1 வச்சு இது என்ன வேணா இருக்கலாம். ஸோ என்ன அனுப்ப போறோம், அதாவது இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டம்மியா ஒரு டேட்டா அனுப்புறேன், டெஸ்ட் டேட்டா அனுப்புறேன், டெஸ்ட் டேட்டா அப்படின்னு அனுப்புறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், முடிஞ்ச போச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்டர்நெட் கிட்ட டேட்டாவை கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், மெயின் டூ ஆக்டிவிட்டியில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ தானே டிஸ்பிளே பண்ண முடியும். ஐ எம் ஆடிங் ஒன் டெக்ஸ்ட். யூ சேஞ்ச் த லேஅவுட் டு லீனியர் சேஞ்ச் ஓரியன்டேஷன். பட் நான் அப்படியே பண்ணுறேன். என்ன, யூ ஆர் yet to learn the constraint layout. ஓகே, ஐ ஆடட் ஒன் டெக்ஸ்ட் வியூ. அதில் கலரை மாற்றிப்போம், ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் டார்க்காக இருக்கு. கலர் ஹேஸ் எஃப்எஃப்எஃப் அப்படின்னா என்னது, ஒயிட் கலர். ஓகே கூல் ஃபைன். சைஸ் மாற்றிப்போம். இதெல்லாம் நீங்கள் மாற்ற தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு நான் இது டீச்சிங்கிறதுனால நான் மாற்றுறேன், மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மாற்றுறேன். ஓகே கூல், சூப்பராக இருக்கு. பிளாக் கலர் பேக்ரவுண்ட், சாரி ஒயிட், ப்ளூ கலர் பேக்ரவுண்ட், ஒயிட் கலர் டெக்ஸ்ட், நல்லா இருக்கு திஸ் யூஐ. ஓகே சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வழக்கமாக என்ன பண்ணணும், டிஐயூ செகண்ட் ஆக்டிவிட்டிக்கும் எல்லா இடத்துலையும் பண்ணணும். டெக்ஸ்ட் வியூ டிவி ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வியூ வந்து யூஸபிளாக வச்சுக்கிறேன். ஃபிகர் இன்சைஸ் பண்ணி யூஸ் பண்ண தயாராக வச்சுக்கிறேன். சாரி இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் யூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் டெக்ஸ்ட் வியூ. தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவி டாட் செட் டெக்ஸ்ட், சும்மா ஹாய்ன்னு செட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, when I click the button ஜஸ்ட் ஹாய்ன்னு காட்டுது. ஏன்னா நான் வந்து டெக்ஸ்டியூல ஹாய்ன்னு செட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஹாய், ஓகே. ஸோ என்னாச்சு, இதை கிளிக் பண்ணால் என்னாச்சு, அடுத்த ஆக்டிவிட்டியில் ஹாயின் டிஸ்பிளே பண்ணு டெக்ஸ்டியூவில். பட் எனக்கு ஹாயின் டிஸ்பிளே பண்ண தேவையில்லை. எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா, எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா, இங்கே எடிட் டெக்ஸ்ட்ல டைப் பண்ணுறாங்களோ அது டிஸ்பிளே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இங்கே வேல்யூ எந்த வேல்யூ பாஸ் பண்ணணும் அதை டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னு என்ன பண்ணணும், இன்டென்ட்டை கொடுத்த வேல்யூவை மெயின் டூ ஆக்டிவிட்டியில் திரும்ப வாங்கணும்.
அப்படிதானே? எப்படி வாங்கலாம் அப்படின்னா இப்படிதான் வாங்கலாம். கெட் இன்டென்ட், இன்டென்ட் வாங்கு. கெட் கெட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா. இந்த என்ன பண்ணும், எந்த நேம், எந்த வேல்யூவோட நேம்னு சொல்லி, எந்த வேல்யூ வேணுமோ அந்த நேம் என்ன பாஸ் பண்ணீங்க, இதுதானே பாஸ் பண்ணீங்க. காப்பி அண்ட் லெட்ஸ் பேஸ்ட் இட். வி காப்பி ஆகலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது மேக். ஐ ஹாவ் டு யூஸ் கமாண்ட் பிளஸ் சி. இன்னும் அதை பழகிடலாம். எஸ், தட்ஸ் இட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் இஸ் த கோடிங் ஃபார் கெட்டிங் த வேல்யூ ஃப்ரம் இன்டென்ட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போட்டால் என்ன ஆயிரும், அவ்வளோதான். அங்கே எந்த வேல்யூ நான் பாஸ் பண்ணணும், இந்த டெஸ்ட் டேட்டான்றது என்ன ஆயிரும், இங்கே ரிசீவ் ஆயிரும். அதை என்ன பண்ணுறேன், டெக்ஸ்டியூவில் செட் பண்ணிட்டேன். லெட்ஸ் ரன் அண்ட் see the output. when I click the button, டெஸ்ட் டேட்டான்னு வருது. புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன், வேல்யூ 2ன்னு சொல்லி வேற நேம். ஓகே, வேற நேம், வேற வேல்யூ. குட் டேன்னு பாஸ் பண்றேன். இப்போ இந்த நேம் கொடுத்தா என்ன ஆகும், அது வரும். பட் இது கொடுத்தா என்ன ஆகும், குட் டேன்னு வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வழக்கம் போல யூ நோ ஹவு டு யூஸ் த எடிட் டெக்ஸ்ட் இல்லையா, இது கிளிக் பண்ண நினைச்சு குட் டேன்னு வருது. ஓகேவா? ஸோ யூ நோ என்ன பண்ணணும், யூஐல போய் எடிட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி, ஓகே ஐ வில் டூ தட். ஜீனியர் மாத்திட்டோமா ஆல்ரெடி? ஓகே, இட்ஸ் ஓல்டு கோடிங் இல்லையா. இப்படியே நீங்க பண்ணலாம், இல்லை யூஐலையும் ஆட் பண்ணலாம். இப்படிலாம் கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா டைப்பிங்கும் மூலியமா கோடிங் வர வச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஹிண்ட் நேம், ஒரு ஐடி, இடி, அவ்வளோதான். ஐடி அவ்வளோதான். ஸோ இப்படி சும்மா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. நான் பாருங்க ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் பண்ணாமல் இதிலே பண்ணேன் பாருங்க, அப்படி கூட பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் யூ பை ஐடி டாட் ஐடி டாட் இடி. தட்ஸ் இட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் த டேட்டா ஹியர் என்ன பண்ணிக்கலாம், எடிட் டெக்ஸ்ட்ல டைப் பண்றது நீ பாஸ் பண்ணுப்பான்னு. ஸோ டைனமிக்கா இருக்கும். ஒரு வாட்டி டேட்டா, ஒரு ஸ்டேட்டிக் டேட்டா இருக்காது, டைனமிக்கா இருக்கும். தட்ஸ் இட். டைனமிக் அப்படின்னா டேட்டா மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரே வேல்யூ குட் குட் டே குட் டே குட் டேலாம் வராம டிஃப்ரெண்டா வரும்னு அர்த்தம். ஓகே, சில். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா என்ன வரும், ஐ மீன் இங்கேயும் மாத்திரலாம் வேல்யூ 1ன்னு. தட்ஸ் இட். இங்க என்ன, சப்போஸ் நான் ஷோ கிளிக் பண்ணா ஒண்ணுமே வரல, ஏன்னா நீங்க ஒண்ணுமே கொடுக்கல. என்ன கொடுக்குறேன், மேனிஃபெஸ்டர் Ranjit Gutanetche and right manifested Ranjit Gutanetche. So this is the way we are sharing data between activity. Okay, guys. ஸோ உங்களுக்கு டாஸ்க் இப்போ என்ன தரப்போறேன் அப்படின்னா, பழைய டாஸ்க்ல நான் கொடுத்துருக்கோம் 3 பட்டன் இருந்துச்சு இல்லையா. இதுக்கு முன்னாடி டாஸ்க்ல 3 எடிட் டெக்ஸ்ட், அப்புறம் 3 பட்டன் இருக்கும், டோஸ்ட், டெக்ஸ்ட் வியூ, அப்புறம் 3வது பட்டன் நான் ரைட் பட்டன் டெலிட் பண்ணியிருப்பேன். அது இதுக்காக தான். இந்த என்ன வச்சுக்கோங்க, கோன்னு வச்சுக்கோங்க. அதுலயே கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கோன்னு வச்சுக்கோங்க. இந்த கோவை கிளிக் பண்ணா இந்த 3லயுமே டைப் பண்றது எங்க வரணும், அடுத்த ஆக்டிவிட்டியில வரணும். 3மே எங்க வரணும், அடுத்த ஆக்டிவிட்டியில டிஸ்பிளே ஆகணும். அவ்வளவுதான். இதுதான் உங்க டாஸ்க். நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட். இந்த கோவை கிளிக் பண்ணா என்ன ஆகணும், அடுத்த ஆக்டிவிட்டி டிஸ்பிளே ஆகும். ஓகே, மேபி யூ கேன் டூ அ செப்பரேட் ஒன்லி. புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு பட்டன், 3 எடிட் ஒரே பட்டன், இது கிளிக் பண்ணா இங்க வரணும். இவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஸோ இந்த இன்டென்ட் தான் ஆக்சுவலி இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோட எல்லாமே கவர் ஆகும். ஆண்ட்ராய்டோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இன்டென்ட் நீங்கள் நல்லா பக்கமாக பண்ணிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஆண்ட்ராய்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டீங்க, பட் நல்லா ஸ்ட்ராங்காக கால் தரம் பதிச்சிட்டிங்கன்னு அர்த்தம்.
இன்னொன்னு இது ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணுங்க. 2வது டாஸ்க் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2வது வாட்டி பண்ணுங்க. ஓகே. நான் எந்த டாஸ்க் கொடுத்தா அதோட அர்த்தம் இருக்கும் அதை அப்படியே பண்ணுங்க. அதை பண்ணிட்டு சொந்தமா ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க வீடியோ பார்ப்பீங்க இல்லையா? இந்த லெசன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோல என்ன டீச் பண்றேனோ நான் என்ன பண்றேனோ அதை ஃபர்ஸ்ட் அப்படியே பண்ணுங்க. பண்ணி அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு டாஸ்க் பண்ணுங்க. ஓகே. டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இல்லையா? கான்ஃபிடண்டா பண்றீங்களா, கான்ஃபிடன்ட் இல்லாம பண்றீங்களான்னு தெரியும் இல்லையா? அப்படி பண்ணும்போது கான்ஃபிடன்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதே டாஸ்க்கை மறுபடியும் பண்ணுங்க. தப்பு இல்லை. சேம் டாஸ்க் ஒன் மோர் டைம். எப்போ அந்த டாஸ்க் கான்ஃபிடண்டா பண்ணி பண்ணி முடிக்க முடியுதோ அப்பதான் நீங்க அடுத்ததுக்கு போகணும். அப்பதான் நீங்க அந்த ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிடவோ தூங்கவோ போகணும். ஓகே. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஸ்பீட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் என்னோட வே ஆஃப் டீச்சிங் என்ன அப்படின்னா உங்களை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஆக்குறது தான் என்னோட வே ஆஃப் டீச்சிங். ஜஸ்ட் லைக் தட் நானும் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் ஆகிட்டேன்லாம் இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு பிகம் வெரி குட் இன் அவர் ஃபீல்ட். அந்த மாதிரி தான் அவங்க ட்ரெயின் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யூ கேன் பிகம் வெரி குட் இன் ஆண்ட்ராய்ட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃபார் இன்டர்ன். திஸ் இஸ் செகண்ட் டாஸ்க். அவ்வளோதான். பார்க்க சிமிலர் மாதிரி தெரியும் பட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. யூ கேன் டூ திஸ். என்னன்னா இங்க நேம் என்டர் பண்ணுவீங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன வரணும்? நீங்க டைப் பண்றது எல்லாமே அடுத்த ஆக்டிவிட்டியில டிஸ்பிளே ஆகணும். சிம்பிள். ஓகேவா? திஸ் இஸ் டாஸ்க் நம்பர் 2. திஸ் இஸ் டாஸ்க் நம்பர் 1 ஃபார் இன்டென்ட் புட் எக்ஸ்ட்ரா கெட் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஃபைன். See you guys in the next lesson. டாஸ்க்ல பக்காவா பண்ணுங்க. தேங்க்யூ.